ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷான்ஸ் வித் ஹனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜூலை 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். Finance Minister Nirmala Sitharaman participated virtually in the G20 High-Level Tax Symposium on Tax Policy and Climate Change. நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஒரு சிம்போசியத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, G20 High-Level Tax Symposium. இந்த சிம்போசியத்தில் விர்ச்சுவலாக இப்போ எல்லாமே விர்ச்சுவலாக தான் நிறைய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இதுவும் விர்ச்சுவலாக தான் நடந்திருக்கு. அதில் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த மீட்டிங்கை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா இட்டாலி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. G20 Summit 2023 G20 Summit 2023 இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். Union Cabinet has approved MOC between Competition Commission of India and Japan Fair Trade Commission to promote and strengthen cooperation. அதாச்சும் நம்ம இவ்வளோ நாளுமே MOU அப்படின்னு பார்த்துப்போம், இது MOC. ஓகேவா, யூனியன் கேபினட் வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு MOC அக்ரிமெண்ட்டை வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, MOC அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் கோஆப்ரேஷன். ஓகேவா, மெமரண்டம் ஆஃப் கோஆப்ரேஷன் வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்த கோஆப்ரேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஜப்பானோட கேபிட்டல் என்ன? டோக்கியோ. அதோட கரன்சி யென். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இந்தியா அண்ட் காம்பியா சைன்ட் MOU to strengthen and promote bilateral cooperation in personal administration and governance reforms. இந்தியாவும் காம்பியாவும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அது வந்து பைலேட்டரல் கோஆப்ரேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் காம்பியாவோட கேபிட்டல் என்னன்னா பேஞ்சூர். காம்பியாவோட கரன்சி காம்பியன் தலாசி. நெக்ஸ்ட்டு ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா டு காம்பியா. இந்தியாவிலேருந்து காம்பியாவுக்கு வந்து ஒரு ஹை கமிஷனர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பாருங்கள், கோதாவர்த்தி வெங்கட ஸ்ரீனிவாஸ். ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இந்த கோதாவர்த்தி அப்படிங்கிறது கோதாவரி மாதிரி இருக்கா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய கோதாவரி ரிவரில் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி போட்டு அதை கிராஸ் பண்ணுறோம். ஓகேவா, கோதாவரி ரிவரில் கம்பி போட்டு நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஷாம் ஸ்ரீனிவாசன் ரீஅப்பாயிண்டட் அஸ் த MD and CEO ஆஃப் ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்கோட MD and CEOவாக யார் இருக்காங்க அப்படின்னா ஷாம் ஸ்ரீனிவாஸ் அவங்க இருக்காங்க. அவங்கள மறுபடியும் ஒரு 3 இயர்ஸ்க்கு ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, RBI தான் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா ஆலுவா, கேரளா. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். Government of India approves the extension of the interest equalization scheme till September 30. அதாச்சும் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலேஷன் ஸ்கீம் அப்படின்னா இது எதுக்கு வேண்டி உள்ளது அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரினர்ஸ் அவங்களுக்கு உள்ள ஸ்கீம் தான் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலேஷன் ஸ்கீம். ஓகேவா, இதோட டைம் பீரியடை வந்து September 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் ஹஸ் சைன்ட் அ கான்ட்ராக்ட் வித் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் த மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை ஆஃப் ஆகாஷ் மிசைல்ஸ் டு த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அதாச்சும் ஆகாஷ் மிசைலில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதுக்கு வேண்டி பாரத் டைனமிக்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த கான்ட்ராக்டோட ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 499 crore. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா ராஜ்நாத் சிங். ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். Karnataka state government has decided to develop 46 Kempi Gowda heritage sites in Bangalore. ஆச்சும் கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 46 Kempi Gowda ஹெரிட்டேஜ் சைட்ஸை வந்து பெங்களூரில் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எதுக்கு வேண்டினா இவங்களை பற்றி உள்ள அந்த அவேர்னஸை வந்து மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் கர்நாடகாவோட CM யார் அப்படின்னா BS எடியூரப்பா. அதோட கவர்னர் ரீசெண்டாக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, தாவர்சந்த் கெலாட். ஓகேவா, இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ண கவர்னர்ஸ் க்ளூவோட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கெட் நியூஸ் போகலாம். CII partnership with the Ministry of External Affairs organized the first edition of Indo-Pacific Business Summit. அச்சு CII அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இவங்க வந்து யார் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் இண்டோ பசிபிக்
பிஸ்னஸ் சமிட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இண்டோ பசிபிக் பிஸ்னஸ் சமிட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யார் அப்படின்னு தெரியும், யார் ஜெய்சங்கர் அவங்க தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த சமிட்டோட தீம் என்ன அப்படின்னு பாருங்கள், டெவலப்பிங் எ ரோட் மேப் ஃபார் ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி. டெவலப்பிங் எ ரோட் மேப் ஃபார் ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி தான் இந்த சமிட்டோட தீம். நெக்ஸ்ட்டு சிஐஏயோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பாருங்கள், டிவி நரேந்தர். ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். India will host the International Climate Summit 2021. ஸோ இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சமிட் 2021 வந்து எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து எந்த கண்ட்ரி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நார்வே. இந்தியாவும் நார்வேயும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இந்த இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சமிட் 2021 வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த சமிட்டோட கீ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். India's first integrated carbon black complex has commissioned its operation in Bellary, Karnataka. Carbon black காம்ப்ளெக்ஸ் இது வந்து அவங்களோட ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் கார்பன் பிளாக் காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்களோட ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா கர்நாடகாவில் பெல்லாரி அப்படிங்கிற பிளேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸை வந்து யார் செட்டப் பண்ணியிருக்கா அப்படின்னா எப்சிலான் கார்பன் ப்ரைவேட் லிமிடெட். ஓகேவா, இவங்க தான் இதை செட்டப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கர்நாடகாவோட சிஎம் நமக்கு தெரியும், பிஎஸ் எடியூரப்பா, கவர்னர் தாவர்சந்த் கெலாட். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். டாடா மோட்டார்ஸ் பார்ட்னர்ஸ் வித் இண்டஸ்இண்ட் பேங்க் டு ஆஃபர் ஃபினான்ஸ் சொல்யூஷன் ஃபார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ். ஆக்சுவலாக டாடா மோட்டார்ஸும் இண்டஸ்இண்ட் பேங்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் சொல்யூஷனை வந்து ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இண்டஸ் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ரிவர்னு தெரியும். அப்போ அந்த ரிவரில் போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிளில் டாடா மோட்டார்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, அப்போ அந்த ரிவரில் அந்த வெஹிக்கிளை விட்டு இவங்க டாட்டா கட்டிட்டே இருக்காங்க. ஓகேவா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா புனே, மகாராஷ்டிரா. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். RBI imposes monetary penalty on 14 banks for non-compliance. அதாச்சும் ஆர்பிஐ வந்து ஒரு 14 பேங்குக்கு வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஓகேவா, டோட்டலாக 14.5 crores வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அதில் வந்து அதிகபட்சமாக பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு 2 crore போட்டிருக்காங்க. ஓகேவா, ஜாஸ்தியாக பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு 2 crore போட்டிருக்காங்க. கம்மியாக எஸ்பிஐ பேங்குக்கு 50 lakh ஃபைன் போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 12 பேங்க்ஸ்க்குமே 1 crore ஈச் வச்சு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த அதில் வந்து பந்தன் பேங்க் இருக்குது, இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இப்படி நிறைய பேங்க்ஸ் இருக்குது. ஓகேவா, மொத்தமே 14 பேங்க்ஸுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அதில் 12 crore வந்து பேங்க் ஆஃப் பரோடா, 50 lakh வந்து எஸ்பிஐ, மீதி எல்லா பேங்க்கும் 1 crore வச்சு போட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். Bank of Baroda signs MOU with Software Technology Parks of India to support startups across India. Okay, அச்சு பேங்க் ஆஃப் பரோடாவும் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இப்போ பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிறது பரோட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பரோட்டா எப்போவுமே சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா வடோதரா. அதோட MD and CEO யான சஞ்சீவ் சதா. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். Google India became the first technology company which is qualified as significant social media intermediaries to publish a transparency report under the new information technology rules 2021. ஒன்றும் இல்லை, ஆச்சும் கூகுள் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெக்னாலஜி கம்பெனியாக அவங்களோட டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆச்சும் நியூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ்க்கு கீழே அவங்களோட டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூகுள் இந்தியா அப்படிங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ். அப்படின்னா என்னன்னா மோர் தேன் 5 million யூசர்ஸ் இருப்பாங்களே அவங்கள வந்து சிக்னிஃபிகண்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னாலஜி கம்பெனி அவங்களோட டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட்டை இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா கூகுள் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஜேர்னலிஸ்ட் அண்ட் பிளேரைட் ஓம்சரி NN பிள்ளை ஹாஸ் பீன் செலக்டட் ஃபார் த பக்ரீன் கேரளியா சமாஜம் லிட்ரரி அவார்ட் ஃபார் 2021. பக்ரீன் கேரளியா சமாஜம் லிட்ரரி அவார்டை வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா
ஓம்சரி என்என் பிள்ளை. இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். இவங்க தான் இதை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இது கேரளா மாதிரி இருக்கா? அப்போ கேரளாவில் இருக்கவங்களாம் நிறைய பிள்ளை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களா? அதான் கேரளா பிள்ளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். சைலா அவன்கார்ட் African American has won the 2021 கிரிட்ஸ் நேஷ்னல் ஸ்பெல்லிங் பி. ஸோ கிரிட்ஸ் நேஷ்னல் ஸ்பெல்லிங் பி அப்படிங்கிறது ஒரு இது காம்படிஷன் மாதிரி. அதில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைலா அவன்கார்டி அப்படிங்கிற ஒரு 12 years பாய் தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். ஓகேவா? ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் இந்த கிராட் அப்படிங்கிறது கிரேடு மாதிரி இருக்கா? கிரேட் நம்ம கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ அந்த கிரேட் 1 கிரேட் 2லேயே நம்ம நிறைய ஸ்பெல்லிங் எல்லாம் படிச்சிருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். Syed Osman Azhar Maksouzi has been awarded the prestigious Commonwealth Points of Light Award by the UK government. யூகே கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு தான் காமன்வெல்த் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் அவார்டு. இது யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா சையத் ஆஸ்மன் அசார் மக்சூசி அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவங்க எதுக்கு வேண்டி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஹங்கர் ஹேஸ் நோ ரிலீஜியன் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஹங்கர் ஹேஸ் நோ ரிலீஜியன் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் உள்ளவங்க. ஓகேவா? ஹைதராபாத்தில் உள்ளவங்க. இது டெய்லி வந்து இவங்க வந்து 1500 பீப்புளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கு வேண்டி தான் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் ஆஸ்மன் அப்படிங்கிறது ஆசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லைட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆசமாக இருக்கும்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹங்கர் ஹாஸ் நோ ரிலீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குல்ல, அப்போ நம்ம ஆசம் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். Fun88 has named Saint Lucian cricketer and former West Indies captain Dharan Swamy as its brand ambassador. ஃபஸ்ட்டு Fun88 அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் கேமிங் ஒரு கம்பெனி. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தரன் சாமி அவங்கள வந்து அவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இவங்க வந்து தரன் சாமி அப்படிங்கிறவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா செயின்ட் லூசியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி சேர்ந்தவங்க. பட் அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வேண்டி விளையாடி இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் டேர் அப்படிங்கிறது இருக்கா, ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடினீங்கன்னா எப்படி இருக்கும், ஃபன்னாக இருக்கும்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேர் அப்படிங்க ஃபன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். பவன் சிங் has been selected as the first Indian jury member for shooting at Tokyo Olympics. ஆக்சுவலி இது வரைக்கும் எந்த ஒரு இந்தியனுமே செலக்ட் ஆகலை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பவன் சிங் அவங்க வந்து ஒரு ஷூட்டர். இவங்க வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து ஜூரி மெம்பராக செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்க என்ன இப்போ கரண்டாக பவன் சிங் எதில் இருக்காங்க அப்படின்னா ஜாயின்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் நேஷ்னல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் இப்போ கரண்டாக இருக்காங்க. இவங்க வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் ஜூரி மெம்பராக செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஹாஸ் டிஸ்கண்டினியூட் த சர்வீஸ் ஆஃப் மனு ஷாவ்னே அஸ் த சிஇஓ. ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மனு ஷாவ்னே இவங்க வந்து சிஇஓவாக ஐசிசியில் இருந்திருக்காங்க. அவங்களோட போஸ்டிங்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஐசிசியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா துபாயில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் வந்து யார் இப்போ இன்டரிம் சிஇஓ யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜோஃப் அலடைஸ் அவங்கள வந்து ஆக்டிங் சிஇஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். எ புக் டைட்டில் த ப்ரெக்னென்சி பைபிள். த ப்ரெக்னென்சி பைபிள் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா கரீனா கபூர் கான் தெரியும்ல, ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். எ புக் டைட்டில் த ஆர்ட் ஆஃப் கன்ஜூரிங் alternate realities, how information warfare shapes your world, authored by Shivan Shankar and Anand Venkatanarayan. அச்சோ த ஆர்ட் ஆஃப் கன்ஜூரிங் alternate realities அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா சிவன் சங்கர் அவங்களும் ஆனந்த் வெங்கடநாராயண் அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலி சங்கர் அப்படிங்கிற டேரக்டர் தெரியல, சங்கர் வந்து காஞ்சூரிங் மூவி எடுத்தாங்க அப்படின்னா ஆனந்தமாக இருப்பாங்க. ஓகேவா? சங்கர் வந்து கஞ்சூரிங் மூவி எடுக்கும்போது ஆனந்தமாக இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். டோனி க்ரூஸ் அனௌன்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால். டோனி க்ரூஸ் அவங்க வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் இதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவங்க டோனி க்ரூஸ் எந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க அப்படின்னா ஜெர்மனியை சேர்ந்தவங்க.
ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.